கண்ணா, இவ்ளோ நேரமா வெளியில விளையாடிட்டு இருக்க? இது கண்ணன். எப்போதும் உண்மை மட்டுமே பேசும் ஒரு சின்ன பையன். அம்மா கொடுத்த பால் குடிச்சியா? இல்ல அம்மா, நான் இன்னும் குடிக்கல. ஏன் கண்ணா, பால் குடிக்க சொன்னேனே? அம்மா, விளையாடிட்டு இருந்தேன், அப்போ மறந்துட்டேன். கண்ணா, உண்மையா சொல்றியா? பொய் சொல்லலையா? இல்ல அம்மா, நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மைதான் சொல்றேன். அதான் எனக்கு சந்தோஷம் கண்ணா. தவறு நடந்தாலும் உண்மை பேசணும். சாரி அம்மா, இனி மறக்க மாட்டேன். பரவாயில்லை கண்ணா, உண்மை பேசுற குழந்தை எப்போதும் நல்லவன்தான். இப்போ பால் குடிக்கிறேன் அம்மா. அதுதான் என் நல்ல பையன். கண்ணன் அம்மாவுக்கு பாய் சொல்லிவிட்டு வெளியில் விளையாட சென்றான். கண்ணன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில விளையாடிட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சிவப்பு பந்தோட சந்தோஷமா விளையாடுனான். அப்போ தவறுதலா அந்த பந்து பக்கத்து வீட்டு கண்ணாடிய உடைச்சிடுச்சு. கண்ணன் பயந்துட்டான். நண்பர்கள் சொன்னாங்க, கண்ணா, யார்கிட்டயும் சொல்லாத. ஆனா கண்ணன் யோசிச்சான், உண்மை பேசணும்னு. தைரியமா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய், மாமா, நான் தான் செய்தேன்னு சொன்னான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அந்த மாமா கோபப்படல. உண்மை பேசுறதுதான் நல்ல குணம் கண்ணான்னு சொல்லி கண்ணனை சிரிச்சுக்கிட்டே பாராட்டினார். அதுக்கப்புறம் அவன் பந்தையும் கண்ணனுக்கே திரும்ப கொடுத்தார். கண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். குழந்தைகளே, தவறு நடந்தாலும் உண்மை பேசினா தண்டனை இல்ல, அன்பும் நம்பிக்கையும் தான் கிடைக்கும். இதே மாதிரி குட்டி ஸ்டோரீஸ்க்கு நம்ம ஜஸ்ட் ஹாப்பி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க குட்டீஸ்.